யார் என்று சொன்னாய்? நீங்கள் சொன்னால் எனக்கு தெரியும். அனாய் பிறந்த தாய்மாதர்கள் கட்டை தெரியுமா? அருமை கட்டை எனக்கு தெரியுமா? பிள்ளையுடன் பெருமை கெட்ட கதையா இருந்தாலும் அது போய் தெளிவு முட்டியில பாக்கணும். கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊட்டி கூடி கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊட்டி கூடி அரமண நாயே பாலமினுக்கு வெள்ளங்கமினுக்கு கல்யாணம் பாலமினுக்கு வெள்ளங்கமினுக்கு கல்யாணம் அங்கே மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களும் உழைத்தோம் உண்டோம் வருகிறோம் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் சாய்ந்து கிடக்கிறோம் என்ற புலமொழிக்கு உயிர் கொடுக்காத பார்க்க வந்த இந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நம்ம நாடு குழுமி சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிப்போம். இப்படியாக இருந்தாலும் என்ன ஒரு தெரியுமல்ல? தெரியாது. தெரியாதா? என்ன வந்தீங்க? நான் சரியா இன்னைக்கு வந்து 7:30 மணிக்கு வந்துட்டேன். 7:30 மணிக்கு வந்தேன்ல, ஊர் பேர் தெரியாது. ராமாபுரம் இப்படி ராமாபுரம் சொல்லக்கூடிய இந்த அறிஞர் மேடையிலே இன்னைக்கு அரங்கேற்றம் செய்து வைத்த நாடகம் யாருக்காக? சொல்லுடா. செங்கோட்டை ஐயா பூசாரி ஐயா. இந்த செங்கோட்டை ஐயா பூசாரி ஐயா அவர்களும் இந்தியாவை விட்ட 4ஆம் பதிவு சொர்க்குலாமன் காலமே ஆகிவிட்டார். ஆமா. இன்று 8வது வருடம் 3வது வருடம். ஆமா. இந்த 3வது வருடமாக நம்மளுக்காக ஒரு நாடகம் வைத்திருக்கிறாங்க. இது யாரு பெற்ற பிள்ளைகளோ வேற பிள்ளைகளோ எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அறிஞர் மேடையிலே நம்மளுக்கு அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறாங்க. அவங்க அனைவர்களும் ஆண் பால் மக்கமெல்லாம் மனசுமட்ட ஆண்டு பெண் பால் மக்கமெல்லாம் பெற்று வருகி பால் பால பொங்கி எட்டுவாக போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். அப்பா தெரியுதா? ஆர்மி சுக்கண்ண என்று அலைஞர் செய்து வைத்த நாடகம் என்ன? சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு. சிக்கன் சண்டை மட்டன் பிறப்பு. மட்டன் பிறப்பு தெரியுமா? வர்ணமலை தவசு. ஆமா. இந்த நாடகத்துல நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க யார்? உங்களுடைய பேர் என்ன? வா.
இருக்குண்ணா. என்ன இப்ப சொன்னீங்களே அதுலப்பா மாதவா மேல்நாட்டு பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் பெயர் என்ன? என்னங்க என் பெயரோ மாணிக்க செட்டியார். மாணியா நீங்க தாங்க சொன்னீங்க மாணிக்க செட்டியார். மாணிக்க செட்டியார். ஓ மாணிக்க செட்டியார். செட்டியார் ரொம்ப சிறந்தவர். நீங்களா பொன்னியா பொட்டனம்மா பொட்டனம்மா கள்ள பொறி பொட்டனம்மா பொட்டனம் பட்டனம்மாடா பட்டனம்மா பட்டனம்மா என் காதுல பொட்டனம்மா பொட்டனம்மா கள்ள பொறி பொட்டனம்மா அமைச்சரே ஓய் காரமிச்சர் சாதாமிச்சரே சரியான தமாஷா இருக்காமா சிரிச்சு வைர புண்ணை ஆஹா மாதவா எப்படியாக இருந்தாலும் என் பெயராகிய மாணிக்க செட்டியாராக இருந்தாலும் மாணிக்க செட்டியார். ஆமா எங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க? வைரம் வைதூரியம் அப்புறம் இப்படி முத்து வயது சொல்லக்கூடிய நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய செட்டியார்கள். நீங்களா வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்? சரி 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 மாதவா இப்படி செட்டியாராக இருந்தாலும் இந்த 10 மாதம் முன்னூறு நாள் பஞ்சத்திலே சமத்தி வந்து என் பெட்ரோல் யார் தெரியுமா? பெட்ரோல் 101 ரூபா. உனக்கு தெரியுமா பெட்ரோல் யாரு? நீதாங்க பெட்ரோல் எவ்வளவு தெரியும்? பெட்ரோல் யாரு? பெட்ரோல் 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 யார்? பையனுக்கு மட்டும் தந்தையார் யாரு? யாருங்க? முத்துப்படி செட்டியா. சரிங்க முத்துப்படி செட்டியா. ஆமா சரி அவர் இந்த எடுத்து சரி பேரோ மாணிக்க செட்டியா. மாணிக்க செட்டியா சகல மணியின் தாயாகும். இப்படியாக இருந்தாலும் என் கூட பிறந்தவர்கள் யார் தெரியுமா? யார் யார்கள் பிறந்தோ அப்படியா? சொல்றீங்களே? ஆமா கூட பிறந்தவங்க யார் யாரு? நாங்கள் 14 பேர். 14 பேர் பிறந்திருக்கோம். சரி நான் ஒருவன் மட்டும் தான் ஆண் குழந்தை. குழந்தை 13 பேர்களே பெண் குழந்தையாக பிறந்தார். சரி 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 சரிங்க
மாதவா 13 பெண் குழந்தைகள், நீங்கள் ஒரே ஒரு குழந்தை ஆண் குழந்தை. ஆமா சரி சாமி. அதுல மூத்த பெண் யாரு? யாருங்க? வர்ணமாலை. வர்ணமலை. ஆமா மூத்த பெண். உண்மையா? சரிங்க மாதவா, இப்படி எல்லாம் சீரும் சிறப்போடு இருக்க நான் யாரை திருமணம் செய்து ஏமே போச்சா என்ன சும்மாவாடா? சாமி. அம்மா தாய்மாரே, ஆபத்தில் விட மாட்டேன், மலையோ புயல் என்று சொல்ல மாட்டேன், அங்கங்கே பத்தி எடுத்தால் பலகாரம், அளவு சாப்பாடு ஒரு நேரம், நான் பிரசவத்துக்கு இலவசமா வரேமா, பொண்டாட்டிக்கு பிள்ளை ஒண்ணு தரேமா. நான் பிள்ளை கொடுக்க பாக்கலாம். கொடுப்பேன். நீ பிள்ளை தரையா? இல்லைங்க, உங்க பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சு தாரங்க. இப்படியாகப்பட்ட நான் திருமணம் செய்தேன். என் தேவி யார் தெரியுமா? அப்பேற்பட்ட தேவடியா யாருங்க? அமைச்சரே, அவள் பெயர் என்ன? என்னங்க தெரியுமா உனக்கு? என்னதான் பொண்டாட்டி கேட்டிருக்காங்க. நானும் தான் பொண்டாட்டி கேட்டிருக்கிறேன். சும்மா சாதாரண மட்டும் இல்ல, நான் எள்ளுனா எண்ணெயப்பா. எள்ளுனா எண்ணெயப்பா. அம்மாவா? ஆமா. அது மட்டுமா, நான் வாய் திறந்தா ஒண்ணு குருவானா வாயிலியா? அப்படியே சடசடன்னு கேளு. பயமா? அப்படி மட்டும் பயம் பொண்டாட்டி. பொண்டாட்டி? ஆமா, எல்லாருக்கும் தான் பொண்டாட்டி வாய்ச்சிருக்கு. எனக்கு தான் பொண்டாட்டி வாய்ச்சிருக்கு. எனக்கு தான் வருவா பாரு. எனக்கு தான் வச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட நான் யாரை திருமணம் செய்து? அவள் பெயரோ நல்லமணி. நல்லமணி. அவளை செல்லமாக நல்லா என்று கூப்பிடுவேன். அவளை வர சொல்லு, அவளை நெல்லா ஆக்கி போடுறேன். அப்படிப்பட்டவளை திருமணம் செய்து. ஆமா, இங்க கூப்பிடுங்க. நல்லூ நல்லே நீ கொலை முடிட்டு சொல்லு. அப்படிப்பட்ட நல்லமணியை திருமணம் செய்து எனக்கு ஒரு மகள் பிறந்தான். புலிராம செட்டி. ஆமா, உங்களுக்கு ஒரு மகன்? ஆமாடா. உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். அப்படி அவனோட பிறந்த உடனே தக்க பருவத்துக்கு வந்து அவனுக்கு ஒரு கல்யாணம். இப்பதான கல்யாணம் முடிஞ்சது. முடிஞ்சிருச்சா? ஆமா, எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு. சரி, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஒண்ணு யார் வீட்டுல கட்டினேன் தெரியுமா? என் மச்சன மூட்டுல. மச்சன மூட்டுல நெல்லுமணி இருக்கல்ல, அவங்க அண்ணன் மூட்டு புள்ளி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, சரி சரிங்க. அப்படி கல்யாணம் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் என் கைகள் எல்லாம் ரொம்ப வலியா இருக்குது. கல்யாண வேலை பார்த்ததுல கொஞ்சம் சலுப்பா இருக்கும். அடையா, அங்கே இங்க போய் எங்க போறது? என்ன கல்யாணம் முடிஞ்சு போச்சு சொன்னீங்கல்ல? ஆமா, பையனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல முடிஞ்சிருக்கும்ல? ரூம்ல விட்டுறேன். நீங்களும் முன்னாடி எப்ப போவீங்க ரூமுக்குள்ள? அதுக்கு தாண்டா அவளை கூப்பிடுறேன். நீ வெளியில, நான் உள்ள போறேன். அதனால நான் அழைச்சேன் என்று ஓடி அழைத்து வர வேண்டாம். வீடு கூப்பிட்டாவோ வருவான். ஆமா, சரி. நல்லபடி என்னைய நீ பண்ண கூப்பிட்டு வரவேல்ல? சத்தம் போடுறா பாடுறா. குப்பாயே, நான் என் பொண்டாட்டி கூப்பிடுறேன். நீங்க ஊ பொண்டாட்டி கூப்பிடுங்க, நான் ஏன் பொண்டாட்டி கூப்பிடுறேன்?